ஒருத்தன்ட்ட 1000 ரூபாய் கடை வாங்குறேன், சரி, அதை தொலைச்சு போடுறேன். இன்னொருத்தன்ட்ட 500 ரூபாய் கடை வாங்குறேன், சரி, அதுல 300 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறேன், சரி, மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 200. 1000 ரூபாய் கடை வாங்கினவன்ட்டு 100 ரூபாய் கொடுத்துறேன், சரி, 500 ரூபாய் கடை வாங்கினவன்ட்டு 100 ரூபாய் கொடுத்துறேன். சரி, இப்ப 1000 ரூபாய் கடை வாங்கினவனுக்கு நீ எவ்வளவு கொடுக்கணும்? 900 ரூபாய். 500 ரூபாய் கடை வாங்கினவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபாய். 900 400 எவ்வளவு? 1300. நீ எவ்வளவுக்கு ஜாமான் வாங்கின? 300. 1300 300 எவ்வளவு? 1600. நீ வாங்கின கடை மொத்தம் எவ்வளவு? 1500. இந்த 100 ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? ஒழுங்கா சொல்லு, மரியாதையா சொல்லு. சரி, நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு உங்களுக்கே குழப்பமாக இருக்குது. இது எப்படி வந்தது? முடிஞ்சால் கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதில் 1000 ரூபா கடன் வாங்கினது காசு வாங்கிடுச்சு, 500 ரூபா கடன் வாங்கினது, அதில் 300 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டு 200 ரூபா மிச்சம் இருந்தது. அதில் 1000 ரூபா கடன் வாங்கினது 100 ரூபா கொடுத்து, 500 ரூபா கடன் வாங்கினது 100 ரூபா கொடுத்தாச்சு. அப்போ வாங்கின கடனில் அதில் 900 மிச்சம் இருக்குது, இதில் 400 ரூபா மிச்சம் இருக்குது. கூட்டி பார்த்தா 1300. 300 ரூபாய்க்கு சாமான் வாங்கி வச்சுருக்குது, கூட்டினா 1200 வருது. ஆனால் கடன் வாங்கினது 1500. உங்களால் இதை எப்படி எந்த வழியில் கண்டுபிடிக்க முடியும்? இதுக்கு சரியான ஆன்சர் யாராவது ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.